பாடுவாங்க. அங்க வச்ச ஊரி சொல்லிடு மாட்டப்பா மாட்டாங்க. அங்க வச்ச ஊரி சொல்லிடு மாட்டப்பா மாட்டாங்க. கட்டப்பட்ட ராஜனுக்கு தாய்மொழி நாங்க. கட்டப்பட்ட ராஜாவுக்கு ஜன்மமே நாங்க. ராஜனுக்கு தாய்மொழி நாங்க. இந்த நாட்டுக்குள்ளே நாங்க ரொம்ப வீராடினாங்க. இந்த நாட்டுக்குள்ளே நாங்க ரொம்ப வீராடினாங்க. முன்னாடினாங்க அடிக்கடியமா வச்ச ஊரி பாடுவாங்க. நெல்லும்போது வாங்கிறதுக்கு போனா போன இடத்துல பாக்கியக்காரர் ஆகி போச்சு. ஆமா நாங்க தண்ணி வாங்க போனா பாக்கியக்காரர் ஆகி போச்சு. அவங்க ஒண்ணு பேச நாங்க ஒண்ணு பேச அவங்க அடிக்க நாங்க அடிக்க கடைசியில 3 பேர்த்தையும் அடிச்சு கொண்டு விட்டு 136 பேர் வெள்ளையும் அழித்து வந்து ஓட்டப்புறாரத்தை இறக்கி வச்சிருக்கான் மந்திரியார் வீட்டுல. ஓ நீங்க ஓட்ட அந்த ஓட்ட நினைச்சீங்களோ? அது கிடையாது. ஒட்டப்படாரம் ஓட்டப்படாரம் இப்பதான் ஒட்டப்படாரம் மாத்திருக்காங்க. ஊர் பேரே வந்து ஓட்டப்படாரம். அது மந்திரியாரு தானாவது இருக்காரு. ஆமா அவர் இருக்க ஊர் அந்த ஊரு. அதனால அவர் வீட்டுல இறக்கி வச்சு நாங்க வந்திருக்கேன். இந்த விவரத்தை பெரிய பாக்கிறதையும் சின்ன பாக்கிறதுக்கு நாங்க சொல்லணும். நான் மட்டும் போய் சொன்னோம்னா ஊமை குத்தா என்ன குத்துவாங்க. அதனால பெரிய நாயக்கரை அழைச்சு 2 பேரும் சொன்னாத்தே ஆள் குத்துனாங்க. ஆளுக்கு மாத்தி மாத்தி வாங்கிக்குவோம். ஒரே ஆமா நான் சொல்றேன். பேசிட்டு இருக்க நான் செய்யறேன். நீதான சொல்ற சும்மா உட்கார ஓடி ஒரு கூட்டம் தானே. மந்தியார் காதலுக்காக நெல்லுக்குள் வாங்குறது ஸ்ரீவைகுண்ட போனோம். ஸ்ரீவைகுண்டத்தை போய் கேட்டான். மந்திரியார் காதலுக்காக நெல்லுக்குள் வாங்க போனோம். போய் ஸ்ரீவைகுண்டத்தை போய் நெல்லு கேட்டான். அதான் நான் சொல்லிட்டு இருக்கேன். நெல்லு கேட்டா பேசினாங்க. 3 பேர் செத்து போயிட்டாங்க. அம்மா என்னடா சொல்ற? நீ எல்லாம் கொண்டாட்டி கட்டி புழுவாக்கறியில கீழ் புழு போடக்கூடாது. அதனால கீழ் புழுன்னு செத்தா போனாங்க. அம்மா போடா கண்காணிக்கு பிள்ளை பத்தி 2 ரூபாய்க்கு விட்டவனே 3 பேருக்கு மூச்சு நின்று வைக்கிறா. ஆனா வேண்டாம் பிள்ளை பத்தி வேணுகோபால்னு பேர் வச்சவனே 3 பேர் செத்தும் போல உயிரும் போல 3 பேர் சிவலோக பதவி அடைஞ்சிட்டாங்களா? சிவலோக பதவி அடைஞ்சாங்க. காலப்பொழுதுக்கு பிள்ளை பத்தி கட்டவனின் பேர் வச்சவனே 3 பேருமே செத்தும் போவலோட சிவலோக பதவி அடையலடா. 3 பேருமே கண்ணை மூடிலிருந்து முடிச்சு முடியலடா. போல பேப்பல கன்றாவுக்கு பிள்ளை பத்தி 2 ரூபான்னு பேர் வச்சவனே 3 பேர் செத்து போல உயிரும் போல சிவலோக பதவியில கண்ணம் கொடுக்கடா. 3 பேர் தூங்குனவங்க எந்திரிக்க மறந்துட்டாங்களா? தூங்குனவங்க எந்திரிக்க மறந்துட்டாங்க. ஏழாவதுக்கு பிள்ளை பத்தி காண்டாமுருகன் பேர் வச்சவனே 3 பேருமே செத்து போகலடா. மூச்சு நிக்கலடா. கண்ணமும் மூடலடா. 3 பேருமே இயற்கை எழுதினார்கள்டா.
மாமியா மகந்த பிடிங்க மறைச்சு வீடு கட்டினவே முடிய செத்தும் போல உயிரும் போல சிவலோக பதவியில கண்ணம்பூர்ல தூங்கி எந்திரிக்கல பூரா பேரு சிவலோக பதவி வைகுண்டம் போயிட்டாங்களா வைகுண்டமா போனாங்க போட பொங்கிய மசூத போய் கோபுரம் கட்டி பிடிச்சவனே நீ மட்டும் மாமி மட்டும் சொல்ற நீ மட்டும் ரெண்டு பிள்ளை பத்தி சொன்னா எல்லாம் ஒண்ணுதான்டா 130 நெட்டை மரியாதை ஓடும் யாருக்கு வச்சிருக்கான் நீ அறிவருக்காக பெரிய மதா செல்வா சொல்ல மாட்டாங்க என்ன ஓடும் தெரியவில்லை அழைத்து கேட்டால் நான் பாய் செப்புறேன் நான் மேல செப்புறேன் கீழே வந்து அவ்வளவு தப்பா சொல்லிடுவான் அதெல்லாம் கேட்கல கட்டமல பல்லாண்டு காலம் வாழ்க மாமனார் அவர்களே. என்னையா 35 வருஷமா தான் சொல்றீங்க, கம்பளத்தாரே வாழ்க வரணும் சொல்றீங்க. சக்கரை அருளாலும் காளியம்மன் அருளாலும் முத்தாளம்மன் அருளாலும் ரெண்டு நல்ல வாழ்றான். சரி, இருந்தாலும் எனக்கு ஒரு சின்ன கருணை. என்னையா வளர முடியலையே. போதுமையா, நான் வளர்ந்துட்டேன், இவன் வளர முடியல. மாமனார் அவர்களே, வீரபாண்டிய கட்டபொம்மன் அவர் நம்பி ஊமத்திரை பாடியதை எதிர்த்தவர்களை இனிமேல் எதுக்கு பாவம் வரும் இல்லை. ஆட்டு தோலுக்கு இடங்கெட்டு நாட்டு அபகரித்து காட்டு திருப்பாளர் காட்டு முராட்டிகள் எங்கவன் நாட்டு கொண்டு வரும் செந்தமிழ் நாட்டை கைப்பற்ற பத்த பகல் வாங்கினார் பறக்கி தலைவர் வெள்ளையின் அல்லவா. சிங்கத்தை எதுக்கு வந்த சிறுநாரி கூட்டமே, சிங்கம் நிக்கச்சுமா பிட்டச்சுமா காட்டி ஓடுமா. மாமனார் அவர்களே, மாமனார் அவர்களே, மானமே இடிந்தாலும் வரியமே பிறந்தாலும் வரி புலியாகிய நாம் இருக்கும் போது அந்த அந்நிய நாட்டு ஆங்கிலேயர்கள் வரி கேட்டு தொல்லை வண்டி கொண்டிருக்கிறார்கள்.
ஒரு நினைப்பு. அதுக்கு மேல கேட்டா 10 மாசம் டெலிவரி பண்ணிங்களா ஆஹா. வெள்ளையான வெளியான கையால் பண்ணுறது மாமனார் அவர்களே அன்று ஒரு நாள் ராமநாதம் எல்குண சிறையில் அந்நியர்கள் வீட்டுக்கு என்று அழைக்க அதை கேட்ட 1000 கமலம் 100 மணிமரம் 64 படை தலைவர்களும் 6 என் தம்பி ஊமத்திரி பாண்டியனும் நமது மந்திரியாரும் சென்றிருந்தோம். அப்பொழுது அந்நியர்கள் நரித்தந்திரம் படைத்தவர்கள் உனது கம்பள வீரர்களை பார்த்து என் பட்டாளர்கள் பயப்படுகின்றது, தாங்கள் மூவேரும் வாருங்கள் வீட்டுக்கு என்று அண்ணவன் அழைத்தார். அவன் பேச்சை கேட்டு நானும் என் தம்பி ஊமத்திரி பாண்டியனும் மந்திரியாரும் சென்றோம். செல்லும் வழியில் அண்ணவன் அந்நிய நாட்டு ஆங்கிலேயருக்கும் எனக்கும் வழக்குகள் மூன்றது. என் மிதியை பிடித்து அண்ணவன் எழுந்து விட்டான். அதை கண்ட என் தம்பி ஊமத்திரி பாண்டியனோ அவன் கையில் இருக்கும் வாளால் அவன் கரங்களை வெட்டி விட்டார். உடனே நரித்தந்திரம் படைத்த அந்நியர்கள் எங்கள் மூவரையும் தத்திரமாக சதை அடைத்து விட்டார்கள். அதை கேட்ட முக்குளத்தில் பிறந்த மகுதூர் வெள்ளைய தேவனோ வீரமால் கையிலேந்தி வெள்ள புறை மேல் சப்பாரி செய்து ராமநாதன் எல்குண சிறையை உடைத்து எங்கள் மூவரையும் சிறை நீக்கி வந்து விட்டார். அப்படி இருக்கின்ற பொழுது அந்நிய நாட்டு ஆங்கிலேயர் வாஞ்சியை கைப்பற்ற வேண்டும் என்று 10 பகல் கனவு கண்டிருக்கின்றார். மாமனார் அவர்களே இந்த விளக்க கண்டுபிடிச்சது யாரு? அந்நியர்கள். அவன் பேர் என்னடா? தாமஸ் ஆல்வா எடிசன். அவன் கண்டுபிடிச்ச வெள்ளக்காரன் கண்டுபிடிச்சு இருக்கிறாங்க இருப்பாங்க. எனக்கு என்னடா போற ஒரு பல்பா உடைக்கிறேன் மைசேல் உடைக்க மாட்டி கொடுவோம். உண்மைதான். அண்ணே அண்ணே ஈஸ்வரி ஆமா ஈஸ்வரி அதான் உடைக்க கூடாது. நான் பலமா படிப்பேன். எனக்கு எட்ட பத்தாது. உண்மைதான். மாமனார் அவர்களே அரியா பருவத்தில் சின்னஞ்சிறு வயதில் ஆணையற்ற குதிரையற்றம் சகலகளாம் கற்றுக் கொடுத்து 30வது வயதில் வீரபாட்டிய கட்டவுமாகிய எனக்கு பாண்டி நகரில் பதிபூர்வமாக பட்டம் சூட்டி எதிர குறையில்லாமல் வாழ்ந்து வருகின்றோம் அல்லவா. நான் 47வது தலைமுறையாக நமது பாண்டி நகரிலே பொறுப்பேற்று ஆட்சி செய்து வந்து கொண்டிருக்கிறேன். அப்படி வரும் பொழுது எனக்கு முன்னோர்கள் 46 பேர் இருக்கின்றார்கள் அல்லவா. அவர்கள் பாஞ்சி நகரிலே எத்தனை பேர், வல்ல நாட்டில் எத்தனை பேர், வடநாட்டில் தெரிவிக்க பார்க்கலாம். தாங்கள் வந்து பாண்டவங்குக்கிலே 30வது வயதில் 2/2/1990 30வது வயதில் 47வது தலைமுறையாக தாங்கள் பாண்டவங்குக்கிலே அரியாசனத்தில் அமர்ந்தீர்கள். உண்மைதான். உங்களுக்கு முன்பதாக 46 தலைமுறை யாராவது கேட்கிறீங்க? உண்மைதான் மாமனார் அவர்களே. வடக்கு ஆந்திராவோட பெல்லாரியில் வந்து 22 பேர், பல்லாரியில் 22 பேர், 22 பேர், பாண்டாளங்குறிச்சிக்கு வந்த முன்னாடி பாண்டி நகருக்கு வந்த பிறகு 25 பேர், 25 பேர், மொத்தம் 47. உண்மைதான். முதலாக மாசி சென்றார், ஆ. வெள்ளாரி நாயக்கர், பாஸ்கர கட்டமநாயக்கர், கொண்டு பொம்மு, செல்ல பொம்மு, கால பொம்மு, பாலபல நாயக்கர், பாரி கட்டமுதுரை, பெரிய பத்துதுரை, சின்ன பத்து நாயக்கர், சின்ன பாஸ்கர கட்டமநாயக்கர், செட்டி பொம்முதுரை, சிறு வல்லமலை நாயக்கர், சிறு வெள்ளமலை நாயக்கர், சின்ன குமரச நாயக்கர், பால சுப்பிரமணிய கட்டமுதுரை, சூடாமணி கட்டமுதுரை, சுப்பிரமணிய ஜமீன்தார், சின்ன பாண்டிய கட்டமுதுரை, மாசி கட்ட பொம்மு, வீபராஜ கட்டமநாயக்கர், சின்ன வீபராஜ கட்டமுதுரை, இந்த 22 பேர் வெள்ளாரி நகர். பாண்டாளங்குறிச்சிக்கு வந்த முற்பாடு பாண்டி நகர் வந்த பிறகு பாண்டாளன், சின்ன பாண்டாளன், ஜெகவீர பாண்டிய கட்டமநாயக்கர், சித்துவசிய கட்டமநாயக்கர், பெரிய வீரபாண்டிய கட்டமநாயக்கர், கர்த்திய பாண்டியன், சிவத்தைய பாண்டியன், சின்ன பொம்மையா, குமாரசாமி, பெரிய வீரபாண்டிய கட்டமநாயக்கர், சுப்பையா, துரைசிங்கம், மீண்டும் குமாரசாமி, சுப்பிரமணிய கட்டமநாயக்கர், சிக்குமணி கட்டமநாயக்கர், தலவாய் குமாரச நாயக்கர், சின்ன சித்துவசிய கட்டமநாயக்கர், பெரிய மல்லுதுரை, சின்ன மல்லநாயக்கர், சிறம்பு கட்டமுதுரை, சின்ன வீமராஜன், ஆதி கட்டமுதுரை, முடிசூட கட்டமுதுரை, தலைவரங்க தலவாய் குமாரசாமி நாயக்கர், 47வதாக தாங்கள் வீரபாண்டிய கட்டமநாயக்கர். உண்மைதான் மாமனார் அவர்களே. எவ்வித கம்பளத்தார்களும் தெரிவிக்காத வார்த்தையை தாங்கள் தான் தெரிவிப்பீர்கள். வத்தி கண்ணில வருங்க. மாமனார் அவர்களே தாங்கள் 1000 கம்பளம் 100 பரிவாரம் 64 படைத்தலைவர்களும் தாங்களும் மந்திரியார் மகன் காடி விழாவுக்கு கரசை கொட்டோம் நெல்வங்க சென்றீர்களே, அதன் விவரம் சற்று தெரிவிக்க பார்க்கலாம். தாங்கள் தெரிவித்தவர்களும் 1000 கம்பளம் 100 பரிவாரம் 64 படை வீரர்களும் இங்க 8வது மேய்ச்சி கொண்டிருந்த 800 பண்ணமாக்கி மந்திரியார் பத்தி சொன்னாங்க. சரி, அப்பதான் நாங்க மந்திரியார் பார்த்து கேட்டான், ஏயா நம்மளுக்கு 8 ஏற்கனவே பகையா இருக்கு, 8 மாற்றுகளை ஓட்டி சொல்லுங்க, என்னையா காரணம்? அதற்கு அருமை மந்திரியார் தெரிவித்தார், கம்பளத்திலே எத்தனை தலைமை சுமந்து கொண்டு வர முடியாது, வெகு தொலைவில் இருக்கும் காரணத்தினால் பொது மாற்றுதான் கட்டி கொண்டு வர முடியும் தெரிவித்தார் மகாராஜா. உண்மைதான். அதன் பிரகாரம் ஏற்க அறிகிறந்தும் ஏற்க அறிகிறந்தும் ஏற்க அறிகிறந்தும் ஏற்க அறிகிறந்தும் ஏற்க அறிகிறந்தும் ஏற்க போடுங்க போடுங்க. போனா நீ வந்து இல்ல அம்மா தெரியுங்க சீக்கிரம் பெரிய செப்புடா மம்மட்டி வாயா
ஆமா ஆமா என்ன கொடுத்து விடுற மகராஜா 800 மாடி 10 போனா 800 மாடி 10 போனோம்ங்க. ஆமா உள்ள விடுறா இல்ல அந்த அவர்களுக்கு பிறந்தவனே ஒன்னா வெட்டுங்க நான் சொல்றேன் அவ இருக்குன்னு சொல்ல முடியாது. 800 மாலை 10 போனோம்ங்க. தமிழ்ல 800 மாட்டுல 799 மாடு இருக்கு. ஒத்த மாடு மட்டும் காணோம். என்னடா காணாம சொல்லி நாங்களும் கம்மா மாடு கடை வாய்க்காடு இக்காடு வரப்பு தலைமை தேடி பாக்குறோம்ங்க. ஒரு இடத்துல போய் இந்த ஒத்த மாடு புழுத்துக்கிட்டு இருக்கு. என்ன வார்த்தை தெரிவிக்கிறது? மாமனார் அவர்கள் அருகில் வாருங்கள். அப்படி தெரிவிக்க வேண்டும். என்ன சொன்னேன் உங்களுக்கு என்ன கிடைச்சு என்ன மாமனார் அவர்களே தெரிவிங்க. சரி 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 ஆமா எந்திரித்து சரி என்ன காரணம்? நம்மள விரலை பார்த்து அதற்கு நீங்க என்ன வார்த்தை தெரிவித்தீர்கள்? அப்பதான் நாங்க சொன்னோம்ங்க. சரி யாரு பேசிக்கிட்டு இருக்க? நாங்கள வீரப்பட்ட கம்பள வீரர்கள். கண்ணு மூடிக்கிற சீமன் இருந்தாலும் தொண்டை குளிக்கிற சீமன் இருந்தாலும் காப்பு கம்பளம் என்று பேர் உரைத்தா வேப்பலை பாலாங்க தாங்கள் தெரிவித்தீர்களா? சொன்னோம்ல. அப்ப இருந்து கண்ணெல்லாம் கட்டிக்கி விட்டு என்னையா வந்தவரும் கேட்டாருங்க. சரி கேட்டாருலடா நீ வந்த இல்லடா உனக்கு தெரியும்ல சொல்ற தூங்குவா யாவனை எடுத்து விடுறீங்க அப்புறம் சரி அவன் கொடுக்கின்றாரா? தாங்கள் வாங்கி வந்தீர்களா? அவனார் அவர்களே வேளாண்டி வீரர் மறுபடியும் எங்க என்ன நடந்தது? சரி சரி அப்புறம் இங்க என்ன நடந்தது? சரி என்னென்ன சாமான்? 3 சாமான். நாங்க சாமான் எல்லாம் போனா தாங்கள் வளவாடி கம்பு வைத்திருப்பீர்கள் அல்லவா? சாமான் பாத்தீங்களா? ஏன் சாமான் நெட்டா சாமா இவன் சாமான் குட்டா சாமா சூரிய கொத்தாப்படி எதற்காக? சரி சரி ஒரு பழைக்க பாண்டியத்தேவர் அல்லவா? சரி கண்ணம் தெரியாமா அப்பா பாம்புக்கு படல வச்சோம் தேர்வு கொடுக்கிற வச்சோம் இந்த ராஜோட கம்பளத்தா இருக்கலாம் நாமளும் வச்சோம்ல கண்ணம் தெரியாம தண்ணி மனுஷன அவர்களே அன்னைக்கு சொந்தமான 126 பக்கம் தலைகளும் அங்கே காவல் செய்த மூவேரும் இதற்கெல்லாம் காரணமாக இருந்தவர் யார்? நமது மந்திரியாரா? இது என் தம்பி ஊமத்திரி பாண்டியனுக்கு தெரியுமா? அப்படி என்றால் சென்று என் தம்பி ஊமத்திரி பாண்டியனை நான் அழைத்ததாக அழைத்து வாருங்கள். அப்படியே உலகம் போற்றும் ஞானி 32 கிராமத்தையும் ஏழை எளிய மக்களுக்காக அன்பளிப்பு அளித்த அன்பு ஐயா ஊனா முத்துராமலிங்க தேவர் மேலே ஒரு பூலை பாடிவிட்டு என தம்பியை சந்திக்கின்றேன். பத்தே மணிக்கிழங்க பசும்படி ஊருக்குள்ள தெய்வ திருமகன்
எனது மச்சான் முனிசாமி அவர்களும் என் உயிர் உடன் பிறந்த சகோதரி எனது அக்காவும் அவர்களும் 100 ரூபாய் அன்பளிப்பளித்தார்கள். எனது மாமா அம்மன்பட்டியை சேர்ந்த கவாய் என்ற மாரிமுத்து மாமா அவர்கள் 100 ரூபாய் அன்பளிப்பளித்த அன்பு உள்ளங்களுக்கு எனது சார்பாகவும் எங்கள் மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சார்பாகவும் வணக்கம் வணக்கம் வணக்கம். கட்டபொம்மா நடிக்கும் எம் முனியாண்டி அவர்களுக்கு நத்தவரத்தை சேர்ந்த சான் ரமேஷ் அவர்கள் 100 ரூபாய் அன்பளிப்பாக அளித்துள்ளார்கள். எனக்கு அன்பளிப்பு அளித்த அன்பு உள்ளம் அவர்களுக்கு எனது சார்பாகவும் எனது குடும்பத்தின் சார்பாகவும் வணக்கம் வணக்கம் வணக்கம். அம்மன்பட்டி மீனா ஈனா மோனா ஈராண்டி அவர்கள் கட்டபொம்மா நடித்த முனியாண்டி அவர்களுக்கு 100 ரூபாய் அன்பளிப்பாக அளிக்கிறார்.